ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை மீண்டுமாக இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். கடந்து போன நாட்களெல்லாம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் பத்திரமாக பாதுகாத்து வந்ததும் வரைந்ததுமான எல்லாவிதமான மோசங்களிலும் இருந்து அவர் நம்மை விலக்கி மீட்டு கொண்டதுதான் அவருடைய கிருபைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு சில விதமான காரியங்களை தேவனுடைய வார்த்தையிலிருந்து தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பாடுகள், வேதனைகள் பெருகுகிறது உண்டு. பலவிதமான சோதனைகளில் நாம் அகப்படுகிறதான போது வேதனையினாலும் துக்கத்தினாலும் சந்தோஷம் இல்லாத ஒரு நிலைமையிலும் நாம் அகப்பட்டு இருப்போம். ஆனால் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலும் அப்படிப்பட்டதான நிலைமையிலும் நாம் அதை எவ்வாறு கையாளுகிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே சென்று கொண்டிருக்கிறதான சிந்தனைகள், நம்முடைய வாழ்க்கையிலே சென்று கொண்டிருக்கிறதான எண்ணங்கள் என்னவாக காணப்படுகிறது? நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் நம்மை தாங்குகிறவர், நம்முடைய தேவன் நம்மை சுமக்கிறதான தேவன். அவர் எந்தெந்த வழிகளிலெல்லாம் அவர் நம்மை தாங்குகிறார், நம்மை சுமக்கிறார் என்கிறதை வேகமாக நாம் இந்த வேளையிலே பார்க்க போகிறோம். முதலாவதாக, இயேசு நம்முடைய பாரங்களை சுமக்கிறவர். இயேசு நம்முடைய பாரங்களை சுமக்கிறவராக இருக்கிறார். மத்தேயு 11வது அதிகாரம் வசனம் 28 பார்க்கும்போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசுவானவர் இந்த பகுதியிலே ஒரு திறந்த வெளி போன்றதான ஒரு அழைப்புதலை இதில் வைக்கிறார். என்னவென்று சொன்னால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லி, இந்த அழைப்புதல் ஏதோ ஒரு சில விதமான ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, ஆனால் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே வேதனையினாலும் போராட்டங்களினாலும் பலவிதமான உபத்திரவங்களினாலும் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறதான ஜனங்களுக்கு இயேசு சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், அந்த பாரங்களை சுமக்கிறதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன், உங்களுக்கு இளைப்பாறுதல் நான் தருகிறேன் என்று சொல்லி. எப்படி தேவன் நம்மை எல்லாரையுமே அவர் தாங்கி இருக்கிறார், நம்மை சுமந்து இருக்கிறார் என்று சொன்னால், நாம் பிறக்கிறதற்கு முன்பதாக இருந்தே அவர் நம்மை தாங்கி சுமந்து அவர் நாள்தோறும் நம்மை வழிநடத்தி வந்ததான தேவனாக அவர் காணப்படுகிறார். ஏசாயா 46:4 சொல்லுகிறது, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். பிரியமானவர்களே, நாம் பிறக்கிறதற்கு முன்பதாகவே நம்மை ஏந்தி சுமந்து வந்ததான தேவனாக இந்த தேவன் காணப்படுகிறார். ஒரு குழந்தை கருத்தரித்து இந்த உலகத்திலே பிறக்கிறது வரைக்கும் எந்த அளவிற்கு அந்த கருவை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்று உலகத்தின் தாய் முயற்சிக்கிறார்களோ, அவர்களுடைய எண்ணத்தை விடவும் மேலான பாதுகாப்பை இந்த தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் அவர் சொல்லுகிறது அதேதான். உன்னை சிறு வயதிலிருந்து தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறேன், உன்னை கண்டிருக்கிறேன், உன்னை ஏந்தி இருக்கிறேன், உன்னை சுமந்து இருக்கிறேன் என்று சொல்லுகிறதான தேவனாக இவர் காணப்படுகிறார். இன்றைக்கு நம்மையும் அவர் ஏந்தி சுமந்து இருக்கிற தேவனாக காணப்படுகிறார். அவர் எப்படி நம்மை சுமந்து இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோரோடு கூட நீண்ட தூரம் நடந்து செல்லுகிறது. கொஞ்சம் தூரம் ஆக 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 அதனுடைய கால்கள் வலிக்க ஆரம்பிக்கிறது, மிகவும் சோர்வாக இருக்கிறது. தன்னுடைய தகப்பனை பார்த்து அது சொல்லுகிறது, அப்பா என்னை தூக்குங்க என்று சொல்லி. அந்த நேரத்தில் அந்த தகப்பனாரும் மிகவும் சோர்ந்து இருப்பார். ஆனாலும் தன்னுடைய குழந்தை சொல்லுகிறதை கேட்கிறவராக இருப்பார். அந்த குழந்தையை தூக்கி சுமந்து தன்னுடைய களைப்பை மறந்து அவர் தூக்கி செல்லுகிறவராக இருப்பார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எந்தெந்த இடங்களிலெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறோமோ, துவண்டு போய் இருக்கிறோமோ, நம்மால் சுமந்து செல்ல முடியாது என்கிற நிலைமையில இருக்கிறோமோ, இயேசு அழைக்கிறார். என்னவென்று சொன்னால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான அந்த பாரங்களை நீங்கள் அவர் மீது இறக்கி வைக்கிறதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிறீர்கள் என்று சொன்னால், அவர் உங்களையும் தூக்கி சுமந்து பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனாக காணப்படுகிறார். இரண்டாவதாக பார்க்கும்போது, இந்த இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்தவராக இருக்கிறார். நம்முடைய பாரங்களை சுமந்தவர் மாத்திரமல்ல, நம்முடைய பாவ சாப அக்கிரமங்களையும் அவர் சுமந்த இயேசுவாக காணப்படுகிறார். தன்னுடைய வார்த்தையினாலே அவர் சொன்னதை கல்வாரி சிலுவையிலே நிறைவேற்றின தேவனாக
இந்த இயேசு காணப்படுகிறார். அவருடைய அன்பின் ஆழமும் அகலமும் நீளமும் நம்மால் எண்ணி முடியாதது, நம்மால் அளவிட முடியாதது. ஆனால் அந்த கல்வாரி சிலுவையை நாம் நினைவு கூறும்போது, கல்வாரி சிலுவையின் பாடுகளை நாம் தியானிக்கின்றதான போது நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும் எந்த அளவிற்கு இந்த இயேசு நம்மை நேசித்திருக்கிறார் என்று சொல்லி. அவர் நம்மீது வைத்ததான அந்த அன்பின் வெளிப்பாடுதான் கல்வாரி சிலுவையாக காணப்படுகிறது. ஏசாயா 53:4-5 வரையிலும் பார்க்கும்போது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். அவருடைய தழும்புகளால், அவர் நம்மை மீட்கும் வண்ணமாக எடுத்து கொண்டதான எல்லா விதமான தழும்புகளாலும், எல்லா விதமான அடிகளினாலும், பாடுகளினாலும், சிலுவை உபத்திரவத்தினாலும் நாம் மீட்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். எனவே தான் பேதுரு சொல்லுவார், 1 பேதுரு 2:24, அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார் என்று சொல்லி. நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்தவராக இருக்கிறார். எனவே சிலுவை என்பது துன்பத்தின் அடையாளம் மட்டுமல்ல, நம்முடைய சுமைகளை சுமக்கும் அன்பின் அடையாளமாக காணப்படுகிறது. சிலுவையை சுமந்த அதே கரங்கள் இன்றைக்கு நம்முடைய சுமைகளையும் சுமக்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் அந்த சுமைகளை அவர் மீது ஒப்புவிக்கிறதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? அவரிடத்திலே வருகிறதான போது, அவரிடத்திலே கடந்து வந்து நம்முடைய பாரங்களையும் வேதனைகளையும் அவரிடத்திலே கொடுக்கும் போது, அவர் நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்துகின்ற தேவனாக இந்த தேவன் காணப்படுகிறார். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தேவனிடத்திலே நம்முடைய பாரங்களையும் பாவங்களையும் இறக்கி வைக்கிறதற்கு தடையாக இருக்கிறதான காரியங்கள் என்ன, தடையாக இருக்கிறதான சூழ்நிலைகள் என்ன, அவை எல்லாமே நாம் அவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு அவரிடத்தில் மீண்டும் கடந்து வர வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. மூன்றாவதாக நாம் இதில் பார்க்கும்போது, இயேசு ஒவ்வொரு நாளும் நம்மை சுமக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த இயேசு நம்மை சுமக்கிறார். நம்முடைய பாரங்களை சுமந்திருக்கிறார், நம்முடைய பாவங்களை சுமந்திருக்கிறார். நம்மையும் இன்றும் என்றும் அவர் சுமந்து வருகிறதான தேவனாக காணப்படுகிறார். உபாகமம் 1:31 சொல்லுகிறது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. பாருங்கள், எழுத்தாளர் இவ்வாறாக சொல்லுகிறார், உங்களை தேவன் பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான இடத்திற்கு கொண்டு வருகிறது வரையிலும், ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தை எப்படி ஒரு இடத்திலிருந்து சுமந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்லுகிறானோ அதே போல இந்த தேவன் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி, இன்றைக்கு நாம் பாதுகாப்போடு இருக்கிறோம் என்று சொன்னால் இவர் நம்மை சுமந்து வந்ததான் காரணம். இன்றைக்கு நாம் எந்த விதமான பாடுகளில் இல்லாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் இவர் நம்மை சுமந்து வந்ததுதான் காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வேதனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள் கடந்து வருகிறதான போதும் நாம் அழிந்து போகாமல் இருந்தது அது எப்படி என்று சொன்னால் தேவன் நம்மை சுமந்து வந்ததுதான் காரணமாக இருக்கிறது. சில நேரங்களிலே நாம் ரோடுகளிலே போகும்போது எப்படியோ நம்முடைய வாழ்க்கை சீரழிந்து இருக்கும், ஆனால் அவர் நம்மை பாதுகாத்து இருக்கிறார். ஒரு ஆக்சிடென்ட் வருகிறது போல இருக்கும், ஆனால் அவர் நம்மை பாதுகாத்து இருக்கிறார். அவர் நம்மை தூக்கி சுமந்து இருக்கிறார். அவர் உங்களை தூக்கி சுமந்ததான அந்த அனுபவங்களை நீங்கள் அனுபவித்தது உண்டா? அப்படி அனுபவித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நம்மால் வாய் அடைத்து கொண்டு இருக்கவே முடியாது. அவரை பாடி துதித்து உயர்த்துகிறதற்கு தான் நம்முடைய சரீரம் முழுவதும் ஆயத்தமுள்ளதாக இருக்கும். அப்படி காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், சங்கீதம் 23:4, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொன்னால் தேவர் என்னோடு கூட இருக்கிறீர். ஏசாயா 43:2 சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த தேவன் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை தூக்கி சுமக்கிறவர், நம்மை வழி நடத்துகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர். தீங்குகள் வருகிறதை போன்று தோன்றும், ஆனால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிறதற்கான வழியையும் இந்த தேவன் ஏற்படுத்தி இருக்கிறவராக இருக்கிறார். இந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? இந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இறுக பிடிக்கிறதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? அப்படி ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்று சொன்னால்
நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயேசு அவர் கொடுக்கிறதான வல்லமை ஞாயிற்றுக்கிழமை விசுவாசிகள் சபைக்கு வருகிறதான போது மாத்திரம் அல்ல, எல்லா நிலைகளிலும் எல்லா படிகளிலும் அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் ஆலயத்திற்கு கடந்து செல்லுகிறது ஏதோ ஒரு கடமைக்காக அல்ல, அவர் மீது நாம் வைத்திருக்கிற அந்த அன்பு நிமித்தமாக, அவர் மீது நாம் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தின் நிமித்தமாக, அவரை ஏற்றுக்கொண்டதின் வெளிப்பாடுகளை நாம் வெளிப்படுத்தும் வண்ணமாக நம் ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கு கடன் செல்ல வேண்டியது அவசியம். இந்த தேவன் எல்லா நிலைகளிலும் எல்லா நாளும் நம்மை தூக்கி சுமக்கிறவராக இருக்கிறார். ஒரு கதையை நான் கேட்டிருக்கிறேன். என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் அவன் தூங்கி கொண்டிருக்கிறதான போது ஒரு சொப்பனத்தை காண்கிறான். என்னவென்று சொன்னால், அவன் கடற்கரையோரம் அவன் நடந்து செல்லுகிறான். அவன் நடக்கிறதான போது இன்னும் 2 பாதபடிகள் அந்த கடற்கரையிலே காணப்படுகிறது. அவன் பார்க்கும்போது இயேசு சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட நடந்து வருகிறேன், இது என்னுடையதான பாதபடி. அவன் நீண்ட தூரமாக கடந்து செல்லுகிறான். சற்று கடினமான சூழ்நிலை நிறைந்ததான ஒரு பகுதி வழியாக கடந்து செல்லுகிறான். அங்கே பார்க்கிறதான போது அவனுக்கு பக்கத்தில் வந்ததான அந்த பாதங்கள் அதில் இல்லை. அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே, இப்போது நான் கடினமான சூழ்நிலை வழியாக பக்கம் வழியாக போய் கொண்டிருக்கும் போது நீ என்னோடு கூட இல்லையே என்று சொல்லி, அந்த நேரத்தில் தேவன் சொல்லுகிறார், மகனே, நீ பார்க்கிறது என்னுடைய காலடிகள், நான் உன்னை தூக்கி சுமந்து கொண்டு செல்லுகிறேன் என்று சொல்லி. அருமையான தேவஜனங்களே, நாம் பலவிதமான பாடுகள் வழியாக கடந்து செல்லும் போது என்னோடு கூட தேவன் இல்லை, தேவன் என்னை காண்கிறது இல்லை, தேவன் என்னை சுமக்கிறது இல்லை, தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்கிறதான குழப்பத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலைகளில் நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. தேவன் உங்களை தூக்கி சுமக்கிற தேவனாக காணப்படுகிறார். அவர் நம்மை தூக்கி சுமக்கும் போது நாம் சென்று சேர வேண்டியதான இடத்திற்கு சரியான விதத்திலே பாதுகாப்பாக எந்த விதமான சேதமும் இல்லாதபடிக்கு நாம் கடந்து செல்கிறவர்களாக இருப்போம். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவரை நம்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லா நிலையிலும் நாம் அவரை நம்ப வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவரை நம்ப வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று எனக்கு புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் நான் அவரை நம்புவேன். என்னுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் அந்த தேவனை நம்புகிறவனாக இருப்பேன். அதோடு கூட மாத்திரம் அல்லாமல் நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள், நம்முடைய வாழ்க்கை அவருக்காக வாழுகிறதற்கு மட்டுமே ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறதான போது இந்த தேவன் நம்மை தூக்கி சுமந்து வழி நடத்துகிற தேவனாக காணப்படுகிறார். எந்த புயலும் பள்ளத்தாக்கும் எந்த நிலைகளாக இருந்தாலும் உங்களை சுமக்கும் கரங்களை விட வலிமையானதாகவும் பெரிதானதாகவும் காணப்படுகிறது இல்லை. ஒருவேளை பலவிதமான பாடுகளை நீங்கள் சந்திக்கலாம். ஆனால் இந்த தேவன் முன்பதாக அவைகள் ஒன்றும் பெரிதல்ல. தேவனுடைய வல்லமைக்கு முன்பதாக அவைகள் ஒன்றும் பலமானதும் அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவ ஜனங்களே, அவர் நம்மை தாங்கும் போதும் சுமக்கும் போதும் நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. மாறாக எல்லாவற்றுக்கும் நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, நன்றி செலுத்தி, அவரை உயர்த்துகிறவர்களாக, அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக மாத்திரமே இருந்தால் போதும். அவர் மீதியானதை பார்த்து கொள்வார். எனவே இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த இயேசு உங்களை தாங்குகிறவராக இருக்கிறார். இயேசு உங்களை சுமக்கிறவராக இருக்கிறார். பலவிதமான சோதனைகள், வேதனைகள் உங்களுடைய சரீரத்தையும் உங்களுடைய எண்ணங்களையும் போட்டு நெருக்கலாம். ஆனால் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர் உங்களை ஏந்தி சுமந்து உங்களை தப்பு வைக்கிற தேவனாக காணப்படுகிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்கு நீங்கள் எங்களை அணுகலாம். உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.